கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 5-17 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். யோவான் சானனுடைய பெற்றோராகிய சகரியா எலிசபெத்தை குறித்து இங்கு வேத வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அநேக சமயங்களிலே நம்முடைய உள்ளங்களில் எழும்புகிற கேள்வி என்ன? என்னுடைய பிரார்த்தனைக்கு, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரவில்லை? அதற்குரிய காரணங்களை விளக்க விரும்புகிறேன். சகரியாவின் வாழ்வும் அங்கே எலிசபெத்து வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். சில சமயங்களிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு ஆம் என்று தருகிறார், உடனடியாய் பதில் தருகிறார். சில சமயத்திலே இல்லை என்று தருகிறார். சில சமயங்களிலே காலம் தாழ்த்தியும் அவர் தருகிறார். இந்த சகரியா எலிசபெத்தினுடைய பிரார்த்தனைக்கு பதில் வராமல் தாமதித்ததற்கு காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, சம்டைம் த ஆன்சர் இஸ் டினைட். சில சமயங்களிலே நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் இல்லை என்று அங்கு பதிலாக வருகிறது. இங்கே பாருங்கள், லூக்கா 1ஆம் அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். சகரியாவும் எலிசபெத் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகள் படியும் நியமங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நீதி நிறைந்த, உண்மை உள்ள அல்லது பக்தி நிறைந்த, தெய்வத்துக்காக பணிவிடை செய்த இவர்களுடைய வாழ்விலே அவர்கள் பண்ணின ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. அநேக சமயங்களிலே நீங்களும் நானும் இப்படித்தான் கேள்வி கேட்கிறோம். நான் ஆண்டவருக்கென்று உத்தமமாய் செம்மையாய் வாழுகிறேனே, என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி நாம் புலம்புகிறோம். சில சமயங்களிலே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தாமதமாய் வருகிறது. அங்கே லூக்கா 1ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி தேவதூதன் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் சகரியா தொடர்ந்து வேண்டுதல் பண்ணினான் பிள்ளை பாக்கியத்திற்காக. ஏன் இவ்வாறு வேண்டுதல் பண்ணினான் என்று சொன்னால், ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கை அடிப்படையாக வைத்து கூட ஜெபித்திருக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 7வது வாக்கியம், எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். ஆகவே சில சமயங்களிலே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தாமதமாய் வருகிறது. இளம் வயதிலே கிடைக்கக்கூடிய அந்த பிள்ளை பாக்கியம் இவர்களுக்கு முதிர் வயதிலே அவர்களுக்கு கிடைக்கிறது. சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பதிலை தாமதித்து தருகிறார். ஏன் தாமதித்து தருகிறார் என்றால், எனக்கும் உங்களுக்கும் உடனடியாய் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பிற்காலத்திலே புரிந்து கொள்கிறோம். இங்கு லூக்கா 1ஆம் அதிகாரம் நீங்கள் 17வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள், அல்லது 14-17 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்துக்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். சம்டைம் த ஆன்சர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஆண்டவர் சில சமயங்களிலே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தாமதமாய் வந்தாலும் அதை வித்தியாசமாக தருகிறார், சிறப்பாக தருகிறார், மிகுந்த அது உன்னதமானதாய் தருகிறார். சகரியாவுக்கு முதிர் வயதிலே பிறக்க போகிற அந்த பிள்ளையை குறித்து தேவதூதன் சொன்ன வசனத்திலிருந்து ஒன்றை புரிந்து கொள்கிறோம். அவன் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற மனிதர். அவன் எலியாவின் ஆவியும் பலம் உடையவனாயிருந்தான். அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்புவான். பாருங்கள், காலம் தாமதித்து வந்தாலும் அது சிறந்ததாக, உன்னதமாக அது காணப்பட்டது. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே சில சமயங்களிலே ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில்
இல்லை என்று சொல்லலாம். அந்த இல்லை என்கிற பதில் ஒருவேளை அது பெர்மனன்ட் அல்ல, டெம்பரவரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில சமயங்களிலே காலம் தாமதித்து அவர் பதில் தரலாம். அந்த காலம் தாமதித்து வருகிற பதில் சிறந்ததாக காணப்படும். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே ஏன் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்பதை இந்த சகரியா எலிசபெத் வாழ்க்கை மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தேன். இந்த செய்தியின் ஊடாக தொடர்ந்து எங்களோடு தொடர்ந்து பேசும். இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.